தம்புள்ளையில் நாங்கள் போன தடவை நிற்கும் போது பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு ஐயா வந்து எங்களுக்கு உதவி செய்து வரனே சகோதர மொழி ஐயா. நான் வர பேர் வந்து அனுரனே, அனுர் ஐயா. ஜனாதிபதியோட பேர் என்ன, அடுத்த முறை வரக்குள்ள கண்டிப்பாக அவங்க நேரடியாக சந்திச்சு அந்த காசை வந்து உங்களோட கையில் வந்து நாங்கள் ஒப்படைப்போம் என்ன சொல்லியிருந்தாங்க. வணக்கம் மகளே, வணக்கம் 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 வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஏன்னா அதாவது நேற்று இரவு எங்கே தங்குனீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்பீங்க. ஏன்னா எங்களுக்கு இப்போ எதிரிகள் கொஞ்சம் கூட மகளே, சொல்கிற தங்குற இடமெல்லாம் வந்து உடனே வந்து எங்களை சொல்கிறதுக்கு வந்து கஷ்டமாக இருக்குது. அடுத்து வந்து பயமன்றதை தாண்டி தெரிந்த டேஞ்சர் என்ன ஆபத்து கூட சொல்கிறேன். என்ன உடனுக்குடைய சொல்கிறேன், இந்த இடத்துல நிற்கும் லொக்கேஷன் இதான்ட்டு சொல்லிட்டால் ஈஸி, எல்லாருக்கும் வந்து ஈஸியாக இருக்கும். அதனால வந்து நிற்கிற இடத்த வந்து சொல்லலை. ஒரு இடத்துல சேஃப்டியான ஒரு இடத்துல நின்று நாங்கள் இன்னும் ஒரு இடத்துல வந்து ரெடி ஆகிட்டு இப்போ நாங்கள் எங்களுடைய வீடியோக்கள் எடுக்க நாங்கள் ஆரம்பிச்சிருக்கிறோம். பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்துட்டு அன்றைக்கு ஒரு நாள் வந்து எனக்கு அந்த இடுப்புக்குள்ளே ஏன்னா கொஞ்சம் பின்பக்கம் வந்து பிரச்சனையாக இருந்தது. நான் நினைக்கிறேன் நிறைய தூரம் வந்து கார் ஓடுறதால வந்து பின்னுக்கு பிரச்சனையாக இருக்கும். இல்லை வந்து சிலர் சொல்லியிருந்தாங்க வந்து அல்சருக்கும் அப்படி ஒரு பிரச்சனை வரும்னு சொன்னாங்க. அப்போ நான் நேற்றுலாம் வந்து சியா சீட்ஸ் வந்து குடிக்கல. காரணம் என்றால் சியா சீட்ஸ் வந்து முடிஞ்சு காத்தாங்குடியில் இருக்கக்கூடிய ஒரு நாட்டு மருந்து கடையில் வந்து அந்த சியா சீட்ஸ் வந்து வாங்கியிருந்தாங்க. தம்புள்ளையில் நாட்டு மருந்து கடை வந்து நாங்கள் தேடணும்னு தேடி கண்டுபிடி தான் வாங்கணும். நாட்டு மருந்து கடை இருந்தாலும் சியா சீட்ஸ் வந்து இருக்குமான்றது வந்து கண்டிப்பாக தெரியாது. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்துட்டு எனக்கு வந்து இப்போ இடுப்பு இப்போயும் வந்து வலிச்சு கொண்டான் இருக்கு. இப்போ இருந்துட்ட மகளே இருந்தால் வந்து இப்போ எளிமைக்கு இல்லாது இல்லைன்னா அந்த என்ன சொல்கிறது அந்த பயமாக இருக்குது. எலும்புனா அப்படி நோவமோ அப்படின்ற ஒரு சின்ன ஒரு பயம் உண்டு. டே ஃபுல்லாகவே அப்படி தான் இருந்துச்சு. குளிக்கக்குள்ளே சரி, உடுப்பு மாற்றுக்குள்ளே சரி, கொஞ்சம் குனிறது வந்து கஷ்டமாக இருந்துச்சு. உடம்பால் குனிறது கஷ்டமானு கேட்டால் அதுதான் இல்லை. ஏன்னா இப்போ ஆல்ரெடி வந்து நாங்கள் உடம்பை வந்து குறைச்சிட்டோம். என்ன அப்போ அதில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு என்னடா அப்படிங்கன்னு சொல்லி சும்மா யோசிச்சு பார்த்தேன்னா அப்படி இடுப்பு வலியில் நாங்கள் வீடியோ போட்டது நிறைய பேர் கோலாடி சொல்லியிருந்தாங்க. தம்பி இது பிரச்சனை, எனக்கு இருக்கு அந்த பிரச்சனை, அல்சர்னால அது வந்து பின்னுக்கும் இடுப்பு பிடிக்கும் என்று சொல்லியிருந்தாங்க. அப்பான்னு யோசிச்சு டேய் அல்சருக்கு எத்தனை நேரம் பிடிக்கும் யோசிச்சு பாருங்க. அல்சர் இந்த பக்கம் குத்துனா வந்து அல்சர் சொல்லுவாங்க, முதுகுக்குள்ளே பிடிச்சி அல்சர் சொல்லுவாங்க, வயிறு எரிஞ்சா வந்து அல்சர்ன்னு சொல்லுவாங்கன்னு. அப்போ வந்து அல்சர் வந்து உடம்பை வந்து பல வகையில் வந்து தாக்குதுன்றது வந்து ஒரு உண்மையான விஷயமா இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து நாங்கள் சியா சீட்ஸ் வாங்குறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்துட்டு தம்புள்ளையில் நாங்கள் போன தடவை நிற்கும் போது பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்துட்டு ஒரு ஐயா வந்து எங்களுக்கு உதவி செய்து வரனே. அதுவும் பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்துட்டு ஒரு சகோதர மொழி ஐயா. அவர் நாங்கள் எதர்ச்சியாக வந்து எங்களுடைய கோல்டன் டெம்பிள் கிட்ட சந்திச்சினாங்க. அவருக்கு தமிழ் தெரியாது. அப்போ என்னென்னு சொன்ன மாதிரி அப்படி ஒரு நிலைமை எனக்கு அப்படி இருந்ததுன்னு. காசு வந்து கையில் இல்லாமல் இருந்தால் உங்களுக்கு தெரியும். ₹1 கூட கையில் வந்து காசு இல்லாமல் இருக்க டைமில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு அந்த ஐயா வந்து எங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணி தருன்னு. எவ்வளோன்னு சொன்ன மக்களே கிட்டத்தட்ட அந்த டைமில் வந்து ஒரு ₹1500 காசு எங்களுக்கு அவர் தந்திருந்தவர். என்ன ₹1500 காசு தந்திருந்தவர். அந்த ₹1500 காசு வந்து அது அந்த டைமில் வந்து பெரிய ஒரு உதவியாக இருந்தது. அவரோட ஃபோன் நம்பர் நான் வாங்கி எடுத்தேன். நான் அடுத்த தரம் ஐயா நாங்கள் வரக்குள்ள என்ன சரி சொன்னாங்க, ஏதோ எங்களுக்கு தெரியும் சிங்களத்தில் போட்டு உருட்டி என்ன அவரால் என் கதைக்கு வச்சு நான் சொன்னாங்க. அடுத்த முறை வரக்குள்ள கண்டிப்பாக அவங்க நேரடியாக சந்திச்சு அந்த காசை வந்து உங்களோட கையில் வந்து நாங்கள் ஒப்படைப்போம் என்ன சொல்லியிருந்தாங்க. ஆனால் அதில் இருக்கக்கூடிய ஒரு ஆச்சரியம் என்னென்னு சொன்னால் வந்துட்டு நாங்கள் வந்து ₹1500 கொடுக்கல, ஒரு 2000 அவர் சேர்த்து ₹3500 காசு அவரோட கையில் வந்து நாங்கள் கொடுக்கப்புறம். இப்போ அந்த ஐயாவுக்கு நாங்கள் கோல் எடுத்தோம். அவர் பேர் வந்து அனுரனே, அனுர் ஐயா. ஜனாதிபதியோட பேர் என்ன. அப்போ அவருக்கு நாங்கள் இப்போ கோல் அடிச்சுனாங்க. கோல் அடிக்க வந்து கோட்ஸுக்கு முன்னுக்கோ கோட்ஸுக்கிட்ட நிற்கிறேன்னு சொன்னாரண்ணே. தம்புள்ள கோட்ஸுக்கிட்ட குருநாகல் பாறைன்னு சொன்னார். குருநாகல் ரோட்டில் இருக்காம், அவடத்துக்கிட்ட வரட்டாமான்னு சொன்னார். உண்மையிலே வந்து அந்த டைமில் வந்து அவர் ஹெல்ப் பண்ணது வந்து எங்களுக்கு பெரிய உதவியாக இருந்தது. நாங்கள் அதை மறக்க மாட்டோம். கண்டிப்பாக அவரோட காசை வந்து திருப்பி கொடுக்குறதுக்கு நாங்கள் போகிறோம். இப்போ போய்த்து பார்க்கலாம். கோட்ஸு வந்து எங்கட அறிக்கைப்பா தான் கண்டுபிடிக்கணும். மகளே சாரி மகளே, இடையிடையே வந்து நான் இப்போ சீட் பெல்ட் நான் மறந்து போடல. பக்கத்தில் 300-200 மீட்டர் போடுறது தான் சீட் பெல்ட் போடலை. மடிச்சு கொள்ளுங்க. நிறைய பேர் பேசியிருந்தீங்க சீட் பெல்ட்டை போடுங்க தம்பி சொல்லிட்டு விளக்கிட்டோம். ஓகே மக்களே, இப்போ நாங்கள் விளக்கிட்டோம். கூகுள் மேப் போடணும். கோட்ஸுக்கு வந்து சிங்களத்தில் உசாவை குருநாகல் பாறை கிட்ட வரணும்னா அதில் போய் தான் அதில் போகணும்னு நினைக்கிறதா பாப்பா.
இனி வரக்கூடிய வீரலா மக்களே நாங்கள் எடுக்கக்கூடிய வீரிலேருந்து கொஞ்சம் வேறுபட்டு இருக்குன்னு நினைக்கிறேனே. கொஞ்சம் டிஃப்ரெண்டாக பழையமா இல்லாமல் ஒரு ஒரு வித்தியாசமாக தரதுக்கு நாங்கள் முயற்சிக்கிறோம். ஏன்னா இப்போ நிறைய சிங்கள மக்களோட வந்து கதைக்குள்ளதான் வந்து நமக்கு சிங்களம் கதைக்கிறது வரும் பழகலாம். நம்ம வந்து இப்போ யூடியூப்பில் அதில் பார்த்து இருந்தாலும் வந்து வராது. இப்போ நாங்கள் இப்போ நேற்று நான் பழகின சொல்லலாம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு நான் உன்கிட்ட சொல்கிறேன், அடே இது உனக்கு தெரியுமான்னு இருக்கிறது வந்து வேறு அர்த்தம். இந்த எழுத்து விளங்குதா, இந்த எழுத்து தெரியுதான்னு இருக்கிறதுக்கு வேறு அர்த்தம். சரியோ, ரெண்டு சொல்றதுக்கு. உதாரணத்துக்கு வந்து இப்போ நான் பேசுறது உங்களுக்கு தெரியுதா, சரியா, தெரியுமா நினைக்கிறது வந்து தேறினவதை தெரியுதா நினைக்கிறது. சரியோ, இதே வந்து இப்போ நான் காட்டுற எழுத்து வந்து உங்களுக்கு விளங்குது என்ன சொன்னால், இப்போ விளங்குதான்னு கேட்கறது எப்படி கேட்குறேன்னு சொன்னால் வந்துட்டு பேனவதை பேனவதை அப்படின்னு சொன்னால் வந்துட்டு உங்களுக்கு விளங்குதா, தேறினவதைன்னு சொன்னால் வந்துட்டு உங்களுக்கு தெரியுமா, விளங்குதா. அப்போ இதுதான் வந்து ரெண்டுக்குள்ளேயும் வந்து வித்தியாசம் இருக்கு. இப்போ நான் ஒரு எழுத்தை காட்டுதேன், எழுத்தை காட்டக்குள்ள வந்து நான் அவங்கள்ட்ட கேட்க வந்து இப்போ உதாரணத்துக்கு ஒரு ஒரு இந்த இடத்துல வந்து ஒரு இலக்கம் இருக்கு, சரியா. அப்போ சொல்லணும் என்ன சொன்னா வந்துட்டு மே இலக்கம, சரியா, மே இலக்கம பேனவத, சரியா. அப்ப மே இலக்கம பேனவதன்னு சொன்னா வந்துட்டு இந்த இலக்கம் வந்து உங்களுக்கு தெரியுதா, சரியா. தெரியுதானுக்குள்ள வந்து இப்போ அவர் வந்து சொல்லுவாருன்னா மட்ட பேனவா, சரியா, மட்ட பேனவா என்றா எனக்கு விளங்குது, சரியா, எனக்கு விளங்குது. பெகிலித்தினே என்றா எனக்கு தெளிவில்லை, என்ன பெகிலித்தினேன்னு சொன்னா வந்துட்டு எனக்கு வந்து தெளிவில்லை. திக்காக் பொந்தாய் என்று சொன்னா வந்துட்டு கொஞ்சம் மங்களாய், பொந்தாயண்டா மங்கள், சரியோ, பொந்தண்டா மங்கள், திக்காக் பொந்தாயன்னு சொன்னா கொஞ்சம் மங்களாய். அப்போ வந்து இப்போ கேக்குள்ள வந்து திக்காக் பொந்தாய் கொஞ்சம் விளங்குது, எனக்கு கொஞ்சம் தெளிவில்லாம இருக்கு. பெகிலித்தினேன்னு சொன்னா தெளிவில்லாம இருக்கு. திக்காக் பொந்தைன்னு சொன்னா வந்துட்டு மங்களா இருக்கு. அதுக்கப்புறம் வந்துட்டு மட்ட பேனவா ஆனா தெரியுது, எனக்கு விளங்குது என்ற அர்த்தம், சரியோ. அப்போ நான் கதைக்கிறவர்களுக்கு விளங்குன்னு சொன்னா மங்கி என்னதே தேறினவதே, சரியோ, மங்கி என்னதே தேறினவதே, நான் பேசுறது உங்களுக்கு விளங்குதா. அப்படிதான் சிங்களங்கள் கொஞ்சம் கொஞ்சம் பழகணும் சேர்த்து வச்சு, சரியோ. முயற்சி இருந்தால் மக்களே என்ன வெற்றி கிட்டும், பழகலாம், பார்க்கலாமே என்ன எவ்வளோ காலத்துக்குள்ள வந்து சிங்களம் வந்து பழகிறோன்னு சொல்லிட்டு. இப்போ நான் கதைச்சவன விளங்குதா, அப்போ என்ன விளங்குதா இருக்குதுன்னு பேரினவதடா, பேனவத எனக்கு விளங்கவில்லைன்னு சொன்னா வந்துட்டு பேனனே, சரியோ, எனக்கு விளங்கவில்லை. மட்ட பேனனே எனக்கு தெரியவில்லை, எனக்கு விளங்கவில்லை. மட்ட எனக்கு அப்படின்னா நான் தெரியல, எனக்கு மறந்து வைத்து எனக்கு மகளே கொஞ்சம் ஞாபகம் இருக்கும். அடே நான் சிங்களம் பழகக்குள்ள நீங்க கேட்டு நீங்க பழையிடலாம்டா. நான் படிக்கிறதுக்குண்டா அந்த கேள்வி ஞானம் இருக்கு தானே, அதன் மூலமா வந்து டக்குனு இதெல்லாம். இப்ப நான் வந்து கஷ்டப்பட்டு பாடம் ஆகித்திருப்பேன், இங்க யோசிச்சு கொண்டிருப்பேன், எந்த நீ கேட்டுக்கணும் உனக்கு ஞாபகம் வந்துருமே, அது விளங்குதா. சில பாட்டு நம்ம உதாரணத்துக்கு படிப்புல நம்ம படிக்க மாட்டோம், இதே இந்த பாட்டு தானே, ஏதோ ஒரு பாட்டு நம்ம காதுல இருக்கணும் டக்குன்னு பாடம் வந்துடும் அந்த பாட்டு. செவியரன் இதுதான் குருநாள் பாரு, குருநாள் ரோட் கோலடி, ஐயா கோலடி. இப்ப அடிக்காது, அவன் கேட்பான் உங்கள்கிட்டயா. கோட்ச் அண்ணா கோட்ச் நோவலை தெரிந்த 100 தான் கோட்ச் இருக்கேன்டா. இது ஸ்டேடியம் தான் இருக்கு பாருங்க உங்களுக்கு, வலது பக்கம் இருக்கு. நாங்க அன்றைக்கு சொல்லியிருந்தோம். आइए उसावे कोई दिन नहीं है, उसावे ओ ओ ओ कितने किलोमीटर टी अंदे ओ मैं पार दे मैं कहता ओ हाँ
ஓகே பின்பக்கம் இருக்காண்டா போடுங்க ஜனவரி දක්ලටද ஓகே ஓகே தம்பிள் எத்தனை ஃபன்ஸில் இருக்கு இதில் எந்த ஃபன்ஸில் போகிறேன் நமக்கே இப்படி வேடுவல் நம்ம வந்து போடுவோம் உஷாவை Head north on Ambapussa, Kurunegala, Trincomalee Highway, Ambapussa, Trincomalee Highway. பாத்தீங்களா மக்களே அந்த மனுஷனுக்கு வந்து கிட்டத்தட்ட எத்தனை வயசா இருக்கும் 50 இருக்கு 55 இருக்குன்னு 55 வயசு இருக்கும் பாருங்க நல்ல உள்ளங்களே நாங்க சந்திச்சிருந்தாங்கண்ணே அவரே ஒரு கஷ்டமான ஆள் தானே அவர் வந்து எங்களுக்கு ஆபத்துல வந்து ஹெல்ப் பண்ணியிருந்தார் அவரை மீண்டும் சந்திக்க போறதுல வந்து எங்களுக்கு சந்தோஷம் வீட்டறிவு இல்லாம வந்து கோல் எடுத்து கேட்குறாங்க மக்களே இரண்டாம் மக்களே அவர் வந்து அந்த லட்சக்கணக்கில் தந்திருந்தா கூட நாங்கள் அவ்வளோ என்ன சொல்றது சந்தோஷப்படுமா தெரியாது சாப்பாட்டுக்கே கஷ்டம் என்ன அடுத்த வந்து என்ன சாப்பா ஒன்று வாங்குறதுக்கு ஆசை இல்லை இருக்குள்ள வந்து அவசரத்துக்கு வந்து ஹெல்ப் பண்ணி தந்த மனுஷன் 1500 பெரிய காசு எங்களுக்கு அது சரி 2 கிலோமீட்டர்ல வந்து ஒரு ரவுண்டை போட்டு வருது தானே அது ரவுண்ட் அவ்வளோ இது ஃபன்ஸ் இல்லை 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 இந்த ரவுண்டை போட்டுட்டு உண்டா இதெல்லாம் இருக்கு பக்கத்துலடா சுத்தி காட்டுது ரவுண்டு போட்டோல வைத்து காட்டுதா அதெல்லாம் வரணும் நம்ம அதான் அதில் காட்டுது இதெல்லாம் இருக்கு கோச் என்னடா விளக்கம் அதில் வரும் பாவம் அதான் ஃபன்ஸில் இதானே பாய் இதானே அதானே பாக்கன் வந்துட்டு காட்டுது எடுத்துக்காரோ எடுங்க எவ்வளோ இதில் அடிச்சுக்காரா கோச்சுகளுக்கு எவ்வளோ என்ன கட் பண்ணுறேன் நேரில் கொடுத்து விடுமா கோச்சுக்குள்ள கோடிக்காரு அனுரையா मैं उसावे एलियट इन्नवा अभी उसावे एलियट इन्नवा मामे एलियट ने कोई दिन नहीं कोई दे मामा मामा इन्ने एलियट எங்க எங்கால போகண்டா ஓகே 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 மா வளர்ந்து வா இங்க நீ யாரா ஓகே பாருங்க மகளே அந்த நல்ல மனுஷன் தங்கமான மனுஷன் மகளே அவருக்கு நம்ம சர்ப்ரைஸ் கொடுப்போமே வெள்ளை ஷர்ட் போட்டு அட ஜீன்ஸும் போட்டு நிக்கா நான் பாருங்க என்ன கேள்வி அங்கே உடைச்சுடா இல்லை இதோட
ஓகே மகளே, இப்போ என்ன விளக்கம்னு சொன்னா மகளே, 5000 ரூபா கொடுத்துனாங்க என்ன காரணம் வேண்டால் அவரோட மனசுக்கு என்ன எப்படியோ அவர் வந்து அந்த டைமில் வந்து ஹெல்ப் பண்ணி தர்றாங்க என்ன அந்த உதவி செஞ்ச அந்த மனசை வந்து நாங்கள் எப்போவுமே வந்து மறக்க மாட்டோம் என்ன இதுதான் உண்மையான விஷயம். இப்போ என்ன செய்ய போகிறோம்னா நம்ம நாட்டு மருந்து கடை விளங்குதா? அப்போ அதை எப்படி கேட்கும் நாட்டு மருந்து கடைன்றது? நாட்டு மருந்து கடை தான் நாட்டு மருந்து சிங்கள மருந்து தாண்டா வருது. மருந்து நாட்டு மருந்து கடை கெடுவோம் நாட்டு மருந்து அங்கே எங்கால டவுன் பக்கம் தான் இருக்கு நினைக்கிறேன். ஆயுர்வேத ஆயுர்வேதிக் என்ன நாளைக்கு ஆயுர்வேதாண்டா வரும். ஆயுர்வேத மருந்து கடை ஆயுர்வேத சியா சீட்சை ஊற வச்சு குடிச்சா மகளே இடுப்பு வலியிருந்து முழு வலியும் பறக்கும் மகளே. உண்மையான காதான். நான் அப்போ யோசனைடா பை சியா சீட்ஸ் இல்லை கண்டிப்பா இந்த இடுப்பு வலி வருமானு யோசனை. அது மாதிரி இடுப்பு வலியில் முது கீழ்ப்பகுதி என்ன மகளே. இந்த வீடியோக்களை வந்து கமெண்ட் பண்ணுங்க மகளே. அடுத்த இடம் தமிழை முடிச்சுட்டு அடுத்த ஊர் எங்க போகணும்னு யோசிச்சுன்னு கண்டிப்பா நாங்க போறதுக்கு வந்து ரெடியா இருக்கிற மகளே. அதை உங்கள்ட்ட தெளிவாக வடிவாக சொல்லிக் கொள்கின்றோம். ஆனா மகளே எங்களுக்கு ஆபத்துல உதவி செஞ்சவருக்கு நாங்க என்னோடது அவருக்கு சின்ன ஒரு அதிர்ச்சி என்ன சின்ன ஒரு சர்ப்ரைஸ். அந்த பணத்தின் மதிப்பு வந்து நம்ம பிறரிடத்த வந்து கடன் கேட்கும்போது தான் கண்டிப்பாக தெரியும் என்ன. அப்போ நம்ம வந்து நீ வந்து பணங்களை வந்து சிக்கனமாக பாதிக்கணும். அனாவசியமான செலவுகள் வந்து இப்போ எங்கள்கிட்ட வந்து இருக்காது என்ன செலவழிக்க மாட்டோம். ஆபத்தில் உதவி செஞ்சாங்கன்னு மறக்க மாட்டோம். அதே இதில் பார்த்தீங்கன்னா மக்களே என்ன சொல்கிறது இந்த காசு பணம் வந்து கஷ்டப்பட்டு வர கொடுப்போம் என்ன. அப்போ இனி வந்து நான் மனசில் யோசித்த விஷயம் என்னென்னு சொன்ன மக்களே உதவி செய்யணும். கண்டிப்பாக வளர்ந்து வந்து நிறைய பேருக்கு வந்து உதவி செய்யணும். பார்த்து பத்திரமா வந்து செய்யணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்த ஒன்று விடனா தனக்கு மிஞ்சிதான் தான தர்மம் என்ன. நம்ம வந்து என்னோட இந்த பணம் சம்பாதிக்கிறதுல வந்து நமக்கும் கொஞ்சம் சுயநலம் வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கதைக்கிறவங்க சொல்லியிருந்தாங்க. அது உண்மைதான் என்றது வந்து எங்களோட வாழ்க்கையில் வந்து விளங்கக்கூடியமாக இருக்குன்னு. ஏன்றால் இப்போ நான் வந்து எல்லாருக்கும் கொடுத்து உதவி செய்தானே. இப்போ நான் கொடுத்தாக்கிட்ட வந்து திருப்பி கேட்க போக்குல வந்து அவங்க வந்து என்னோடது வட்டிக்கு தாரன்னு சொல்றாங்க. அது இதுதான் உலகம். நானே கண்ட ஆயுர்வேத அது ஃபார்மசி என்ன என்ன 10 மணிக்கு நாகி உனக்கா குப்பை நெறிஞ்சா வரக்குள்ள இல்லை தெரிஞ்சியா? ஆயுர்வேத தமிழ்லையும் போட்டு தான் நினைப்பாங்க அப்படி ஆயுர்வேத கடை. சும்மா ஃபார்மசியில் கேட்டு பாரு பார்த்துட்டு வரியா சியா சீட்ஸ் தீயனாதான் கேடு அப்படி போய் சியா சீட்ஸ் சரியோ சியா சீட் கேட்டேன்டா அங்க போய் இல்லையாடா என்னன்னு தெரியாது எங்களுக்கு. நான் சொன்னா டயட் ஃபுட் டயட்டை குறைக்கிறதா
உனக்காக தமிழ் தெரியும்டா. அவட்ட ஞாபகம் இதுல வந்து 200 மீட்டர்ல வந்து ஒரு ஆயுர்வேதிக் கடை இருக்காம். அங்க போட்டா இருக்காமா? 200 மீட்டர் எங்கல பக்கம் இருக்காம். நம்ம போற சைடு இருக்காம் ஆயுர்வேதம் அதுல இருக்குண்டா கன்ஃபார்மா. இருந்தா சந்தோஷம் வேண்டா போய். அவங்களே தெரியும் அந்த இது என்னன்னு சொல்ற சியாசி 2 விலங்கு இதுல ஆகுது. அது அங்க இருக்காதான் மாமாசில நார்மலா கேட்டு பார்த்தா இடிக்கும்னு நினைச்சு நான். தமிழ் பேர் ஒருவேளை அது சியாசி 2 இங்கிலீஷ் தானே இது. பரவாயில்ல ஆயுர்வேதம் இருக்கான். ஆயுர்வேத கடை மருந்தகம் 200 மீட்டர் வந்து மேல 200 மீட்டர் நான் போற சைட்ல என்ன இதாகியோ இல்லை போன அந்த இதாகிறா ஆயுர்வேதிக். ஓகே மே ஓகே ஓகே சொன்ன சரியானே அப்ப. மாமி கட்டு போய் மக்களே என்ன விளக்கம்னு சொன்னா ஒரு சந்தோஷமான விஷயம். சியா சீட் நம்மளில் நாங்கள் வாங்கிட்டோம் மக்களே. ஒன்று வாங்கல கிட்டத்தட்ட 4 வாங்கிருங்க பாருங்க. எத்தனை கிராம்? 50 கிராம் உண்டு. 50 கிராம் மக்களே இங்கே வந்து 200 ரூபாய்க்கு வந்து விற்கிறாங்க. சரிங்க ஆனால் நிறைய மாதிரி பார்த்தியா நிறைய அந்த படிக்க வச்சுக்காங்க. அங்கே 100 கிராம் வந்து 900 கிட்ட வரும். 900 100 ரூபாய்க்கிட்ட லாபம் தான். அதான் 4 வாங்கியிருக்கேன். சரிங்க ஒன்லைனில் எடுக்கிறா 2000 3000டா 100 கிராம். இதுல விதை வந்து அப்படித்தான் பாருங்க மகளே. சியா சீட்ஸ் தெரியுதா? பாருங்க மக்களே காரம் பாருங்க. இதான் மக்களே அந்த சியா சீட்ஸ். இப்போ வைக்க தண்ணி இல்லையா தண்ணி பத்தல். இதை பார்த்தது தான் எனக்கு ஒரு சந்தோஷமா இருக்கு மகளே. சரியோ ஒப்படைக்கணும். அவராங்க டாக்டர். இதில் பார்த்தீங்கன்னா மக்களே எங்களோட டாக்டர் வந்து சனு. சரியோ எங்களோட இந்த டீமில் டாக்டர் வந்து சனு. அடுத்த மெயின் ஷெஃப் வந்து ஆறு சனு. எல்லாத்துக்கும் கங்காணி நான். இல்ல இல்ல சனுதான் என்ன இந்த மருத்துவ அறிவியல பாக்குறவர். அப்பா அம்மா இப்படி இறக்கி விட அப்படி இப்படி எந்த விட்டு இப்படி விட அம்மா நோவுதப்பா. இப்ப நெக்ஸ்ட் பிளான பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு இடத்துல வேணாங்க சோறு சாப்பிடணும். சோறு சாப்பிடணும். சோறு ஆக்கணும் முதலே மகளே. நேற்று என்ன வருது கறீரிக்குனே அதை வச்சு சாப்பிடணும். பார்க்கலாம் நடக்க போன்றது. அப்பா தண்ணி பத்தல் கிடக்கா வரும். இது குறப்பத்தல் கிடக்கா ஊற போட்டு பெஸ்ட்டுக்கு. பின்னுக்கு நாங்கள் தண்ணி எடுத்து வச்சுக்க மக்களே பெரிய இதில். ஆனால் அங்கே சியா சீட்ஸ் போடுறதுக்கு கொஞ்சம் போடுமே அனுப்பத்துக்கு. தம்பி அப்போ 1 லிட்டர் தண்ணி பத்தல் வாங்கணுங்க. கூழில் நோமலாம் நான் நினைக்கல நான் வாங்குவேன். ஆனா வாங்கிதேன். ஆயுர்வேதிக் கடையில இருக்கு கட்டை. ஆனா சிங்கள வந்து கூட யூஸ் பண்ணுவாங்க ஆயுர்வேதம் வந்து. அவ வந்து கேட்டேன் அந்த அக்கா வந்து கேட்குறாங்க வந்து என்னத்தை யூஸ் பண்ற கேட்டவங்க தெளிவா விளங்க இல்லை நமக்கு. அந்த அளவுக்கு நம்ம சிங்களம் பழகத்தான் மக்களே. ஏன் நாங்கள் சிங்கள ஊர்களில் வந்து நாங்கள் முதல் சூஸ் பண்ணோம்னு சொன்னால் மக்களே இலங்கை ஃபுல்லாக வந்து தெரியும் நிறைய வந்து சிங்களாக தான் இருக்காங்கண்ணே. தமிழிடம்ன்றது வந்து கண்டிப்பாக குறைவாக தான் இருக்குது. இப்போ மெயினாக பார்க்க போனால் மட்டக்களப்பு என்ன திருவண்ணாமலை அம்பாறை
அடுத்த முல்லைத்தீவு, வவுனியா, யாழ்ப்பாணம், கிளிநொச்சி இது போன்ற இடங்கள் இல்லாமல் தமிழாக்கள் இருப்பாங்க. ஃபுல்லாக அவங்க கதைக்கலாம். ஆனால் தமிழாக்கிட்ட முதல் தரம் போயிட்டு நாங்கள் திருப்பி சிங்கள ஊருக்குள்ளே போகக்குள்ள நிறைய வந்து தடுமாறுவோம் என்ன. அப்போ அதனால் வந்து இந்த இடைக்குள்ள ஒரு 5 இடங்களில் வந்து ஒரு சிங்கள ஏரியா போனோம்னு சொன்னால் வந்து சிங்களம் சொட்டாக் பொட்டாக் என்ன கத்தாகரன்னு சரியோ நான் கொஞ்சம் கொஞ்சம் பேசுவோம் என்ன. அப்போ பேசினா வந்து எல்லாத்தையும் சமாளிக்கக்கூடிய மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் தமிழிடங்களுக்கு போவோம். யாழ்ப்பாணம் போவோம், கிளிநொச்சி போவோம், முல்லைத்தீவு போவோம், வவுனியா போவோம் என்ன எல்லா இடங்களுக்கும் போவோம் மகளே. என்ன ஃபுல்லா பாக்கிங் ஆரி பஸ் ஸ்டாண்டா அது. ஆனாடா அந்த இதுல அவங்க ஐடியா பார்த்தியாடா 50 கிராம் தான் இருக்கு. ஆனா இதை பார்த்தா அந்த நிறைய இருக்கிற மாதிரி இதைஞ்சிருக்காங்கண்ணே. ஒட்டுன்னு வச்சுருந்தீங்க 2027 வரை கிடைக்குமா அந்த இது. அதான்டா சியா விதைகள். சியாவில தான் எடுப்பாங்க. தண்ணி போதா கடை இதுல தண்ணி தானே இருக்குதானே. தம்பி நார்மல் பாத்ரூம் பாட்டில் வாங்குங்களா? பெரிய வையா மாறுதுனே. அதான் நீங்க எப்படி பெய்யுது போய் இருங்க அப்படி இருந்தது விட எப்படி பெய்யுது. அந்த காத்து உள்ள வச்சுங்க அவ்வளவு. ஒரு சந்தோஷம் தான்டா பை. நான் பார்த்தீங்க வாங்கலான்னு இருக்குது. எனக்கு தான் தெரியும் இந்த அருமை என்னன்றது எனக்கு தெரியும். நார்ச்சத்து மகளே அதிகமாக இருக்கு மகளே. யோசிச்சு பாருங்க. உங்களோட வயிற்றுக்கு வந்து உகந்தது அதிக அளவு எடுத்துக்கொண்டா செரிமான பிரச்சனை வரும். ஓ அளவுக்கு மிஞ்சினால் 50 நஞ்சு ஆயிரா. அந்த போத்தில் எடுங்க சின்ன போத்தில். நல்ல மருத்துவ குணமுடைய மகள். நீங்கள் இதை பற்றி இந்த சியா விதைகள்னு சொல்லிட்டு நீங்கள் அடித்து பாருங்கள். கூகுளில் வந்து சர்ச் பண்ணி பாருங்கள். இதை பற்றிய நன்மைகள் வந்து உங்களுக்கு கிடைக்கும். எத்தனையோ கிராம் ஒரு சாப்பாட்டில் கிடைக்கக்கூடிய அந்த நார்ச்சத்து வந்து இல்லை கொஞ்சத்தில் கிடைக்கும். குலுக்கி போட்டு ஃபுல்லாக வந்து மிக்ஸ் ஆகும். மிக்ஸ் ஆனது அப்புறம் இது ஒரு அரை மணித்தாலும் 1 மணித்தாலும் பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்துட்டு இந்த என்ன சொல்கிறது கசகசா மாதிரி வந்து ஊதி நீ போட்டோன்னே லைட்டாக வந்து ஊதுன மாதிரி பார்த்தில்ல மகளே. சரிதான் உங்களுக்கு டக்குனு மாறுது பதிலா. இது வந்து ஊதுற மாதிரி இருக்குதான். வயிற்றுக்குள்ளே என்ன செய்ய முடியும்னா அந்த காயம் எல்லாம் பரவிடா வயிற்றுக்குள்ள அல்சர் விட தண்ணி குடிக்க திருப்ப ஊதுவார். இப்போ நாங்கள் இருந்து சுடுகோறு சமைக்கோண்ணே. சோறு அதானே சோறு சமைக்கணும். கிராமப்புறங்களை விடணும் ஏன்னா
எங்கால போகுது ரோட் சொல்லுவோம். வந்த வழி தானே, ஆ வந்த வழி தான். லொகேஷன் பார்க்கணுமே. ஆனா தெரியுமா நேற்று போன அந்த லொகேஷன் இருக்குதானே, அது சட்டப்படிடா. அங்கே ஆடுறா ஆத்தங்கரு. நேற்று போனதா? காடும் தான், காடு ஆத்தங்கர் இருக்கு. அதுதான் அந்த ஏரியா. ஆ நான் அங்கால போகணுண்டா தோணுது. என்ற ஒரு 7வது அறிவு கட்டுது, 6வது அறிவு கட்டுது. ஆ என்ன செய்யும்? நல்லா இடம் அது ஏன்னா சட்டப்பட இடம் அது.